தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கோவாவில் ஆட்சியை பிடிக்கின்றார். கோவாவில் ஆட்சியை பிடிக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கோவாவில் அடுத்த மாதம் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. காங்கிரஸ், பாஜக மற்றும் மாநில கட்சிகள் கடும் போட்டியில், கடும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன. இந்த சூழ்நிலையில் ஆம் ஆத்மி கட்சியும் களத்தில் இறங்கியுள்ளது. டெல்லியில் ஆட்சியை பறிகொடுத்த ஆம் ஆத்மி பஞ்சாபில் மட்டும் ஆட்சியை நடத்தி வருகிறது. ஹரியானாவில் ஆட்சியை பிடிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் முடியவில்லை. தற்பொழுது கோவாவில் ஆட்சியை பிடிக்க களமிறங்கியுள்ளது. கருத்து கணிப்புகள் அனைத்தும் கோவாவில் ஆம் ஆத்மி அடுத்த முறை ஆட்சி அமைக்கும் என்று கூறுகின்றன. இந்த சூழ்நிலையில் கோவாவில் தலைநகர் பனாஜியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் தாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்று கூறியுள்ளார். கோவாவில் ஆம் ஆத்மி ஆட்சி அமைத்தால் E20 பெட்ரோலுக்கு தடை விதிப்போம் என்று கூறியுள்ளார். அவ்வாறு செய்யாவிட்டால் தான் அரசியலை விட்டு விலகுவதாக அறிவித்துள்ளார். கோவாவில் அடுத்த முறை ஆட்சி அமைப்போம், E20 பெட்ரோலுக்கு தடை விதிப்போம், அவ்வாறு முடியவில்லை என்று சொன்னால் நாங்கள் அரசியலை விட்டு விலகுவோம் என்று ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக டெல்லியில் நல்லாட்சி தந்தார். ஆனால் பாஜகவின் அவதூறு பிரச்சாரத்தால் படுதோல்வி அடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பஞ்சாபில் தற்பொழுது சிறப்பாக ஆட்சி தருகிறார். மீண்டும் கோவாவில் கால் பதிக்கிறார் ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவால் இந்தியா முழுவதும் தனது கட்சியின் கிளைகளை பரப்பி வருகிறார். தற்பொழுது கோவாவில் ஆட்சியை பிடிக்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார். கருத்து கணிப்புகள் அனைத்தும் கோவாவில் ஆம் ஆத்மி கட்சியே அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் ஆட்சியை பிடிக்கும் என கூறுகின்றன.